ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 22 பாடி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 22. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழந்தேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இறைவன் யாராக இருந்தாலும் சரணாகதி அடைந்தவர்களை அவர்களை மன்னித்து அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவன் என்பதைத்தான் இந்த பாடல் அழகாக விளக்குவதாக ஆண்டாள் பாடுகிறாள். இந்த உலகமானது அழகிய பரந்த பெரும் பேறு பெற்ற ஒரு உலகம். இந்த உலகத்திலே உள்ள மன்னர்கள் எல்லாம் அனைவரையுமே வெற்றி கொள்ள இயலாது தற்சருக்கு அடங்கி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு செருக்கோடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட செருக்கு உடையவர்களை எல்லாம் அடக்கி அவங்க தலைகணத்தையெல்லாம் தற்சருக்கு அடங்கி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களையெல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் அந்த இறைவனாகிய அந்த பெருமாள். அப்போ அந்த வெற்றி கொண்டு விட்ட அந்த இறைவனாகிய அந்த கண்ணன் அவருடைய செய்கையினால் அந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய செருக்குகள்லாம் தற்செருக்குன்னா தற்பெருமையெல்லாம் அடங்கி எங்களை விட பதவி, பணம், புகழ் இவற்றில் சிறந்தவர்கள் இல்லை என்ற நிலையை மாற்றி அவர்கள் அனைவருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய சன்னிதானத்தில் சரணாகதி அடைந்து விட்டார்கள். உன்னை அடிபணிவதற்காக உன்னுடைய சன்னிதானத்தில் அடிபணிந்து உன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்காக இங்கே உன் சன்னிதானத்தில் அனைவருமே இங்கே கூட்டமாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ எத்தனை மன்னர்களை அந்த இறைவன் ஆட்கொண்டு அவர்களை செருக்கை அழித்திருக்கின்றான் என்று பாருங்கள். அவர்களைப் போல இப்போ நாங்களும் இங்கே தான் வந்திருக்கோம். நாங்களும் இப்போ வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, முற்பிறவி சாபம். நாங்கள் முற்பிறவியில் சாபம் எங்களுக்கு இருந்திருக்கோம். அதே நேரத்தில் பாவங்கள் இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் நீக்கிட்டு இப்பிறவியில் நாங்கள் என்ன பண்ணணும், உன்னை சரணாகதி என்று அடைவதற்காக இங்கே இருக்கின்றோம். இப்போ எங்களையே நீ என்ன பண்ணணும், எங்களுடைய துன்பங்களையே நீ நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை மலர் போல கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாது அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன கண்களினால் நீ என்ன பண்ணணும், செந்தாமரை மலர் எப்படி விரியுன்னா இப்படி 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 சூரியனை பார்த்த உடனே விரிய ஆரம்பிக்கும். அது போல மெல்ல மெல்ல விரிவது போல நீ கண்ணை நீ திறந்து எங்களை இப்படி மெல்ல 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 திறந்து பார்க்கும்போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண் சந்திரன் போல உன்னுடைய விழிகளானது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று கூறுகின்றார். அந்த விழிகளால் நீ எங்களை பார்க்கும் போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் என்ன பண்றோம், இப்போ நற்கதி அடைவோம் என்று ஆண்டாள் இங்கே சொல்லுகின்றார். இப்போ இதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்னா, கோயில் எல்லைன்னு ஒன்று இருக்கும். எல்லாரும் கோயிலுக்கு போவோம். கோயில் எல்லைக்கு போன உடனே கோயிலில் கூட்டம் எக்கச்சக்கமாக ஒரு திருவிழாவில் இருக்குது. அப்போ எல்லாராலையும் போய் அந்த சாமியை கிட்ட நின்று பார்க்க முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் வாசலில் போவாங்க, கூட்டத்தை பார்த்தோம்னா ஐயோ இது பண்ண முடியாது போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பிடுவாங்க. ஐயோ அப்புறம் மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்க, இவ்வளோ தூரம் சாமியை பார்க்க முடியலையேன்னு. ஆனால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, கடவுள் நீங்கள் கடவுளை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கடவுள் அந்த அங்கே உட்கார்ந்த சன்னிதானத்திலிருந்து உங்கள் அனைவரையுமே அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன குறையை சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்றதும் அவருக்கு தெரியும் கண்ணாடி போல. அதனால உங்கள் குறைகளை அவர் தீர்த்து வைக்கக்கூடிய கடமை உடையவராக இருக்கின்றார். அப்போ அந்த கிருஷ்ணருடைய தோற்றத்தை சொல்லும் போது கிங்கினி மணி ஓசை போல தோற்றம், அவ்வளோ அழகாக அந்த அவருடைய பேச்சு இருக்கும். அதே நேரத்தில் தாமரை மொட்டு மலர்வது போல கண்ணனுடைய சின்ன சின்ன கண்கள் அங்கே விழித்து காணப்படுகின்றது. அது அந்த கண்களினால் நீ எங்களை
பார்க்க வேண்டும் கண்ணா என்று கூறுகின்றார். அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கி ஏறியல். அந்த 2 கண்களால் எங்களை பார்க்கும்போது எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய். நாங்கள் எங்களுடைய முற்பிறவி சாபத்தையும் இந்த பிறவியில் செய்த பாவங்களையும் நாங்கள் நீக்குவதாக அமையும் என்று கூறி ஆண்டாள் இறைவனை தரிசிக்கின்றாள். இந்த பாடல் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா யாரா இருந்தாலும் செருக்குடையவர்கள் யாராக இருந்தாலும் பணம், பதவி, பட்டம், அதே நேரத்துல நமக்கு செருக்கு எதனால நமக்கு ஆணவம் வருது. இந்த ஆணவம் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. அதெல்லாம் நம்ம மனதிலிருந்து நீக்கிடணும். இறைவன் பால் நம் மனதை ஒன்றுபட வைக்க வேண்டும். அப்பொழுது அந்த மாதிரி நேரத்துல நம்ம சரணாகதி அடைந்து விட்டோம் இறைவனோடு என்றுதான் அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் மாயைகள். இந்த மாயைகள்லாம் அழிந்துவிடும். அழியாத ஒன்று இறைவன் மேல் நாம் கொள்கின்ற பக்தி ஒன்றுதான் என்பதை ஆண்டாள் இந்த பாடலில் அழகாக விளக்கி கூறுகின்றார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 23 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.